ஹலோ எவ்ரிஒன், எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் ரொம்ப பிஸியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் வருது, எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. புது ட்ரெஸ் என்ன, கிஃப்ட் என்ன, ஸ்வீட் என்ன, அடாடா ஒரே என்ஜாய்மெண்ட் தான். ஒர்க் பண்ற நிறைய பேர் இந்த வீக்கெண்ட் ஃபுல்லா லீவ் எடுத்துட்டு கொண்டாட போயிட்டாங்க. சர்ச்சஸ்ல நிறைய ஊழியங்கள்ல கேரல் ரவுண்டு அது இதுன்னு பயங்கரமா களை கட்டுது. சரி, இந்த கொண்டாட்டத்தின் நாயகன், அதாவது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் இதுல சந்தோஷப்படுறாரா, இந்த கொண்டாட்டத்துல அவர் இருக்கிறாரா அப்படின்னு நமக்கு தெரியணுமே. தெரியாம நம்ம வாட்டு செஞ்சிட்டு கூடாதே. நான் ஒரு சின்ன கதை சொன்னேன்னா உங்களுக்கு எளிதில் புரியும். ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா ரொம்ப நல்ல ராஜா. அவர் தனக்கு கீழே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் நல்லா வாழணும்னு சொல்லி நல்ல முயற்சிகள் ஏராளமா எடுத்தார். அந்த ஜனங்கள் சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, ஆரோக்கியத்தோடு நீண்ட நாள் அவரை போல வாழ்றதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சார். அப்படி செஞ்சிட்டு அந்த நன்மைகள்லாம் அவருடைய ஜனங்களை அனுபவிக்கணும்னா அதற்கு சில வழிமுறைகள், சில நியமனங்கள், கட்டளைகளை ஏற்படுத்தினார். அந்த கட்டளைகளை எப்படி செய்யறதுங்கிறதுக்கான ஆலோசனைகளையும் நிறைய பேர் வைத்து ஜனங்களுக்கு போதித்தார். ஆனா அந்த ஜனங்களோ அவருடைய வார்த்தையின்படி, கட்டளையின்படி, ஆலோசனையின்படி எதையுமே செய்யல. ஒரு சிலர் மாத்திரம்தான் அவருடைய கட்டளைகளின்படி செய்தாங்க. அதுலயும் எல்லாரும் இல்ல, நிறைய பேர் அறகுறையா செய்வாங்க. ஆனா ஒரு சிலர் மாத்திரமே அவர் சொல்றதை அப்படியே செஞ்சாங்க. இது இந்த ராஜாவுக்கு ரொம்ப வேதனையா இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தது, அவருடைய இருதயத்தை காயப்படுத்தினது. ஒரு நாள் ராஜாவுடைய பிறந்த நாள் வந்தது. அவருடைய பிறந்த நாள் இந்த மாதம் வருதுன்னு சொன்ன உடனே அந்த தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் கேள்விப்பட்டு, அடடா நம்ம ராஜாவுக்கு பிறந்த நாள், வாங்க நம்ம எல்லாரும் போய் கொண்டாடுவோம்னு சொல்லி ராஜா இருக்கிற அரண்மனையை தேடி தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் தேடி வந்துட்டாங்க. அவர் காலையில எழுந்து தன்னுடைய எல்லா வேலைகளையும் செய்ய போகும்போது அவருடைய உதவியாளர்கள் ஓடி வந்து, ராஜா ராஜா, இது மாதிரி நம்முடைய தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க. ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். எதுக்குப்பா? நான் யாரையுமே வர சொல்லலையே, என்ன விஷயம்? இல்ல ராஜா, இந்த மாதம் உங்களுக்கு பர்த்டே வருது இல்ல? ஆமா, அதுக்கு என்ன? அந்த பர்த்டேய இதுவரை கொண்டாடாத அளவுக்கு ரொம்ப சூப்பரா கொண்டாடணும்னு எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ராஜாவுக்கு சந்தோஷமே இல்ல. என்ன ராஜா, உங்களுக்கு சந்தோஷமாவே இல்லையா? ராஜா சொன்னாரு, நான் சொன்ன எதையுமே செய்ய மாட்டாங்க, எனக்கு எதுக்குமே கீழ்ப்படிய மாட்டாங்க, அதுவும் அவங்களுடைய நன்மைக்காக நான் சொன்ன காரியத்தை செய்ய மாட்டாங்களாம். ஆனா என் பிறந்த நாள் மட்டும் கொண்டாடணுமா? யாரை ஏமாத்துறாங்க? என்னப்பா இதுன்னு சொல்லி மிகவும் கோவப்பட்டார், மிகவும் எரிச்சல் அடைந்தார். இதுதான் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் மனிதர்களாய் நம்மை உண்டாக்குவதற்கு முன்பதாக நமக்கு தேவையான எல்லா நல்லவற்றையும் அவர் உண்டாக்கிவிட்டு அந்த நல்லதை அனுபவிப்பதற்கு மனிதனுக்கு கட்டளை கொடுத்து இப்படி செய்யுங்க என்று நமக்கு வழிகாட்டினார். ஆனா ஆதியிலிருந்து இந்நாள் வரைக்கும், சரி ஆதியில் உள்ள மனிதர்கள்லாம் விட்டுறலாம், கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் நமக்கா ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் உள்ள இந்த ஜெனரேஷன்களாய் நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால், ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு நம்மை ஏற்படுத்தினாரோ, என்ன நோக்கத்தோடு நம்மை பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, சகல பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்தாரோ, அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது மறுபடியும் தேவனுக்கு பிரியமான, பரிசுத்தமான அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு. ஆனால் அந்த நோக்கத்தை யாருமே செய்வதில்லை. இரண்டாவது, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்கான அந்த நற்செய்தியை எல்லாருக்கும் சொல்லி எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக, அவருடைய மந்தையாக, அவருடைய ஜனமாக மாற்ற வேண்டியது. ஆனால் அந்த காரியத்தையும் செய்வதில்லை. இப்படி தேவன் கிறிஸ்துவை எதற்காக அனுப்பினார், அந்த நோக்கத்தை எதையுமே செய்யாமல், இல்லாவிட்டால் அதை முழுவதுமாக செய்யாமல் அறகுறையாய் செய்துவிட்டு அவருக்கு பண்டிகை கொண்டாடுறேன், அவர் பிறந்த நாள் கொண்டாடுறேன்னு சொன்னா அவருக்கு இன்பமா இருக்குமா, அவருக்கு சந்தோஷமா இருக்குமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களுடைய பண்டிகைகளில் இல்லை. ஆண்டவர் உங்களுடைய ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டங்கள் இல்லை. கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் என்று நீங்கள் செய்கிற எதிலுமே அவர் இல்லை. ஆனால் அதை கண்டு அவர் மிகுந்த கோபத்தோடு இருக்கிறார். உங்களுடைய பாடல்கள், ஆராதனைகள், கொண்டாட்டங்கள் அவருக்கு எரிச்சலை உண்டு பண்ணுகிறது. அப்ப நாங்க என்னதான் செய்யணும் என்று நீங்க கேட்பீர்கள் என்றால், மற்றொரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். சில வருடங்களுக்கு முன்பதாக நான் இருக்கிற பட்டணத்திலே இது போன்ற கிறிஸ்துமஸ் நாட்களிலே எல்லா சபைகளையும் இணைத்து ஒரு கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் என்று ஒரு கூட்டத்தை சிலர் அரேஞ்ச் பண்ணாங்க. அதுல என்னையும் அழைத்திருந்தார்கள். ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்த வழக்கத்தின்படி அந்த கூட்டத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி
ஆண்டுடைய சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். அந்த பாடல் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் என்பது எது என்று அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை, விருப்பத்தை வெளிப்படுத்துகிறதா இருந்தது. அந்த பாடல் எனக்கு கிடைத்த பொழுது ஒரு மிகப்பெரிய பேர்டன், ஒரு பாரம் என் மேல் வந்து இறங்கினது போல உணர்ந்தேன். அந்த பாடல் கிடைத்த பிறகு ஒரு வாரம் கழித்து தான் அந்த நிகழ்ச்சி இருந்தது. அந்த ஒரு வாரம் அந்த பாரத்தை நான் சுமந்து கொண்டே இருந்தேன். அது எனக்கு மிகவும் சுமக்க முடியாததாக, வலிமையானதாக இருந்தது. அந்த கூட்டத்திற்கான நாள் வந்த பொழுது எல்லாரும் வந்து பாடினார்கள், பல காரியங்களை செய்தார்கள். ஆனால் கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் சொல்லி அந்த பாடலை பாடின பொழுது, எது கிறிஸ்துமஸ், எது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், இயேசு எதை விரும்புகிறார் என்று சொல்லி அந்த பாடலை பாடின பொழுது அநேகருடைய உள்ளம் உடைந்தது. அநேகர் கண்ணீரோடு அர்ப்பணித்தார். அந்த பாடலை நான் பாடி முடித்த பிறகு என்னை விட்டு அந்த பாரம் அப்படியே அகன்று போனது. அந்த பாரம் வேற ஒன்றும் அல்ல, இயேசுடைய இருதயத்தின் துடிப்பு, இருதயத்தின் வாஞ்சை. என்னுடைய அபிஷியல் யூடியூப் சேனல்ல அந்த பாடலை நான் வெளியிட்டிருக்கிறேன். தயவு செய்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை குறித்தான இயேசுவின் விருப்பத்தை, இருதயத்தின் ஏக்கத்தை அந்த பாடல் மூலம் அறிந்து கொண்டு அதன்படி செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களுடைய பண்டிகைகளில் அவர் வந்து வாசம் செய்து, உங்களுடைய துதிகளில் அவர் பிரியப்பட்டு அதில் மகிழ்ந்திருப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை, எதிர்பார்ப்பை நீங்கள் செய்யாமல், இல்லாவிட்டால் அவர் இந்த உலகத்திலே வந்து பிறந்து நம்மை மீட்டுக் கொண்டதின் நோக்கத்தின்படி நீங்கள் வாழாமல் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் மூலம் நீங்கள் அவரை பிரியப்படுத்தவே முடியாது. ஆகவே இந்த வார்த்தை உங்களுக்கு எச்சரிப்பாக மாத்திரம் அல்ல, ஆலோசனையாக சொல்லப்படுகிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென்.